காலையிலேயே வந்து நம்ம வந்து டீ குடிக்கக்கூடாது. மக்கள் என்ன பண்ணுறாங்க, காலையிலேயே காஃபி, டீன்னு ரொம்பவும் ஒரு ஒரு சொகுசான நம்ம அடிமைப்படுத்துகிற ஒரு திரவத்த குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதன் பிறகு உங்களால கஷ்டமான வேலைகள் எதையுமே செய்ய முடியாது. இந்த உடற்பயிற்சி செய்றது, இதெல்லாம் உங்களால செய்ய முடியாது. நடைப்பயிற்சி செய்றது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இத நம்மளால செய்யாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காலங்காத்தாலே டீ குடிக்கிறது தான் காரணம். எழுந்த உடனே டீ குடிச்சிங்கன்னா, அவ்வளோதான். அது ஒரு ரொம்ப சுவை உங்கள வந்து அடிமைப்படுத்துகிற ஒரு சுவை. அதுக்கு பிறகு நீங்க அந்த நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாம் வந்து கஷ்டமான ஒரு விஷயம். அத உங்களால செய்ய முடியாது. ஏன்னா காலங்காத்தாலே நீங்க ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்த செஞ்சுட்டீங்க. ரொம்ப அது டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது கஷ்டமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் குடிப்பாங்க. அதுலேருந்து நாம தப்பிக்கணும். அதான் கஷ்டம். டீ குடிக்காம இருக்கணும். அதுதான் கஷ்டம். அப்போ கஷ்டமான வேலைய செஞ்சா தான் உங்களால கஷ்டமான வேலைய அடுத்தடுத்து செய்ய முடியும். காலையிலேயே நீங்க மொபைல் ஃபோன் பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பாடம் படிக்க முடியாது. மொபைல் ஃபோன் பார்த்துட்டு, சும்மா சமூக வலைதள ஊடகங்கள்ல நல்லா பார்த்து காமெடியா சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களால பாடம் ஏதாவது படிக்க முடியாது. உங்க தொழில்ல கவனம் செலுத்த முடியாது. அதுபோல காலையில உங்களை பலவீனப்படுத்துகிற, உங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு வேலை, ஒரு உணவு. அத சாப்பிட்டுட்டீங்கன்னா, அதன் பிறகு நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி எதையுமே உங்களால செய்ய முடியாது. செய்ய முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? காலையில பச்சை தண்ணி தான் குடிக்கணும். அது வெந்நீரா குடிங்க, பச்சை தண்ணியா குடிங்க. ஆனா, எக்காரணம் கொண்டும் என்ன பண்ணக்கூடாது? டீ குடிக்கவே கூடாது. இந்த காபி குடிக்கவே கூடாது. இந்த ஒரு வேளை வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க காஃபி குடிங்க, டீ குடிங்க. அது 8 மணிக்கோ அல்லது 10 மணிக்கோ, அல்லது அதிகாலையிலேயே 4 மணிக்கே எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சுட்டு ஒரு 7 மணிக்குள்ள உங்களுடைய வேலை, உடற்பயிற்சி, அப்புறம் காலைல படிக்க வேண்டியது இதெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க டீ, காஃபி குடிங்க. அதனால இது ரொம்ப முக்கியம். மனிதர்களுடைய சோம்பேறித்தனத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாருங்க சாதாரண அந்த அடிமைத்தனம். டீ, காஃபில இருக்கிற அந்த அடிமைத்தனம். இதுதான் காரணமா இருக்கு. இதுதான் சோம்பேறித்தனத்துக்கு உடற்பயிற்சி இல்லாம உடற்பயிற்சி பண்ணோம்னா உடம்புல நோய் வருது. நோய்களுக்கு அப்போ அதுதான் டீ, காஃபி. இந்த டீ, காஃபி குடிச்சா நோய் வரும் அப்படின்னா, அது எப்படின்னா, டீ, காஃபி குடிச்சாக்கா உனக்கு உடற்பயிற்சி பண்ணணும், நடைப்பயிற்சி பண்ணணும் எதுவுமே வராது. தோணாது. அப்புறம் வந்து ஒரு படிக்கணும், முன்னேறணும் இந்த மாதிரியான விஷயமே தோணாது. இந்த மாரி இப்போ நடைப்பயிற்சி பண்ண மாட்டேன், உடற்பயிற்சி பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன உடம்புல நோய் தான் வரும். அப்போ இந்த மாரியும் நோய் வரும். அத குடிச்சா அதில உள்ள அந்த உணவுனால உங்களுக்கு நோய் வரும். அந்த உணவுகளால் நமக்கு ஏற்படுகிற ஒரு சோம்பேறித்தனம். நல்ல விஷயங்கள செய்ய முடியாதனால நமக்கு ஏற்படுகிற ஒரு சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனத்தாலே நம்ம உடம்புக்கு தீங்கு ஏற்படும். டீ குடிக்கிறதுனால, காஃபி குடிக்கிறதுனால.